வணக்கம். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு மாநிலத்துல இருக்கிற முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துல போய் அங்க பேசும்போது அங்க இருக்கிற மக்கள் அவரை பார்த்து கைத்தட்டி வரவேற்று ரொம்பவே அதிகமா கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்யக்கூடிய அந்த காட்சி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து போன நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அவருக்கு தாங்க சேரும். இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பீகாருக்கு தமிழ்நாட்டில் இருந்து பரப்புரை செய்யறதுக்காக இந்தியா கூட்டணிக்காக ஆதரவு கேட்டு நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் பீகாருக்கு போயிருக்காருங்க. அங்க போய் அவர் பேசும்போது இன்னொருத்தர் அவருடைய மொழியில டிரான்ஸ்லேட் பண்றாங்க. நம்முடைய முதலமைச்சர் அங்க போய் தமிழ்ல பேசுறாரு. அதையும் அந்த மக்களால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மக்களினுடைய அந்த சந்தோஷமான கைத்தட்டல் இருக்கு பாத்தீங்களா, அப்பப்பா வீடியோ பார்க்கும் போதே என் கையெல்லாம் சிலுத்து போச்சுங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க ஒரு தமிழனா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இங்கே தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அங்கே அவனுக்குன்னு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத நம்முடைய தளபதியார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பீகார்ல போய் நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறார். ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பீகார்ல இருக்க அந்த மக்கள்லாம் ஆரவாரமா கைத்தட்டுற அளவுக்கு அவர் அப்படி என்னங்க செஞ்சுட்டார் அப்படின்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் காலை உணவு திட்டத்தை அவங்களுடைய மாநிலத்துல இப்ப செயல்படுத்திக்கிட்டு வராங்க. மற்ற மாநிலத்துல இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் ரொம்பவே என்கரேஜ் பண்ற அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாருங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய தளபதியார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பீகார்ல போய் அங்க பேசும்போது உண்மையா சொல்றேங்க, அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா தெரியலங்க. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் இந்த மக்களுடைய மனசுல எந்த அளவுக்கு மொழிகளை தாண்டி மற்ற மாநிலத்திலையும் போய் அவருடைய மனசுல அவர் எல்லாருடைய மனசுலையும் அவர் பதிந்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த கைத்தட்டல்லையும் அந்த ஆரவாரத்திலையும் நாம புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா சொல்ற, இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய சான்று தான் இந்த ஒரு சம்பவம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.